அதெல்லாம் யாராலையுமே முடியாது. சான்ஸே இல்ல. யார் நீ? யார் நீ? பேசிட்டு இருக்கல்ல. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாத பேசாதன்னு. ஆனா கேட்டியா நீ? நிர்மலா மேடம், என்னோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? என்ன நீ நான் எப்படி பண்ணாலும் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல மேடம், உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் மேடம் உண்மைய சொன்ன. சரி கயல். வாங்க கார்த்திக். கார்த்திக், எனக்கு குடிச்ச மாதிரி நடிக்க வரவே மாட்டேங்குது. இந்த படத்துல 2 முக்கியமான சீன் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன கயல், இப்பதான் ப்ரொடியூசர் கிட்ட பக்காவா நீ ரெடி ஆயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமா கார்த்திக், நான் இவ்ளோ நேரமா அப்படி நடிச்சுதா பார்த்தேன். ஆனா நிர்மலா எதையும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ ஒண்ணு பண்ணு. சொல்லுங்க கார்த்திக். 2 பெக்கு போடு. நடிப்பு ரியலா பெர்ஃபெக்ட்டா வரும். என்ன கார்த்திக் சொல்றீங்க? அப்போ குடிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாருமே நிஜத்துல குடிச்சிட்டு தான் நடிக்கிறாங்களா? என்ன கையில் இவ்ளோ அப்பாவியா இருக்க? ஒரு சைக்காலஜி இருக்கு. குடிக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் போதையில இருந்தாலும் நிதானமா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்க விரும்புவாங்க. எவ்வளவு குடிச்சாலும் நான் ஸ்டெடியா தான் இருக்கேன் அப்படின்னு ஆடிட்டு தான் சொல்லுவாங்க. அத நீ அப்படியே நடிச்சா ஓகே. ஓ, அதனாலதான் குடிச்சவங்க எல்லாருமே நான் ஸ்டடியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? அப்ப நானும் ஸ்டடியா தான் இருக்கேன். கயல், ஜோக்லாம் அப்புறம் சீரியஸா பேசுவோமா? ஓகே. இந்த கேரக்டரை டைரக்டர் சொல்றப்போ நீ ஏன் மலைச்சு போன? இப்போ வரைக்கும் நீ அந்த கேரக்டரை எப்படி பண்ண போறோன்னு நீ குழம்புற, தடுமாறுற. ஏன்னா இந்த கேரக்டர் நீ இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டர். அதே மாதிரி பாரு, பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கிற பப்பு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உனக்கு கற்பனையில கூட வரவே இல்லை. காரணம் உன் மிடில் கிளாஸ் மனசு. முதல்ல அதுல இருந்து நீ வெளியே வரணும். எப்படி கார்த்திக்? பணக்காரங்க போற இடத்துக்கெல்லாம் நீ போகணும். மாடர்னா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு பப் சீன்ல நடிக்கிறதுக்கு பப்ல போய் உட்கார்ந்து அங்க நடக்கிறத அப்சர்வ் பண்ணணும். உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு தானா வந்துடும். சீ, பப் சீன்ல நடிக்கிறதுக்காக யாராவது பப்புக்கு போவாங்களா என்ன? போனா என்ன? பப்புக்கு போறதே என்னமோ கேவலமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. சீன் பெர்ஃபெக்ட்டா வரணுங்கிறதுக்காக அப்சர்வ் பண்ண பப்புக்கு போறதுல தப்பே இல்லையே. அப்படியே சொல்றீங்க? ஆமா கயல், இப்ப நான் உன்ன பப்புக்கு கூட்டிட்டு போறேன். அங்க இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ண. ஆனா இப்ப நீ சீனு சொன்னியே, அந்த மாதிரி இது லோக்கலா கிடையாது. பெரிய ஹோட்டல்ல இருக்கிற டீசென்ட்டான பப். கார்த்திக், நீங்க இவ்வளவு சொல்லியும் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா தான் இருக்கு. என்ன கயல், அனுபவம் தான் மிகப்பெரிய சொத்து. அது உனக்குள்ள இருக்கிற பல கதவுகளை திறக்கும். நீ பப்புக்கு போறங்கிறத விட எதுக்காக போறன்றது தான் ரொம்ப முக்கியம்.
ஆமா கார்த்திக், எனக்கு புரியுது. ஆ. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த பப்புக்கு பொண்ணுங்களா வருவாங்களா? நீ வந்து பாரு. எங்க போறோம் கார்த்திக்? ஒரு பப்புக்கு போறோம். சொல்லு நிர்மலா. மேடம், அந்த கையலும் கார்த்திக்கும் ச்சே. ஓகே, போலாம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன கையல், பப்புக்கு போக இப்படியே வருவியா? படத்துல உன் கேரக்டர் என்னங்கறத மறந்துட்டியா என்ன? போய் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஓ, உன் கேரக்டரை மனசுல வச்சுட்டு அதே மாதிரி பிஹேவ் பண்ண கையல். ஓகே, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ம். ச்சே, என்ன மாமா இது? ஏமா? அந்த டச் அப் நிர்மலா பண்ண கால் ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தாலும் இந்த பிருத்வி கூட வெளியில போக எஸ் சொல்லி பப்புக்கு போயிருந்திருப்பேன். என் வேலையும் சுலபமா முடிஞ்சிருக்கும். இப்போ என்னடானா தலைவலின்னு சொல்லி பப்புக்கு வரலன்னு சொல்லிட்டேன். நான் மறுபடியும் எப்படி மாமா வரேன்னு சொல்றது? ச்சே, சொதப்பிட்டேன். என்னம்மா நீ இதெல்லாம் ஒரு பிரச்சனை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? வரலன்னு சொன்ன காரணம் கிடைச்ச உனக்கு வரேன்னு சொல்ல காரணமா கிடைக்காது. ஏதாவது சொல்லி அவனை கவுத்துருமா. இத பாரு, நீ பிருத்திவி கூட போறதுதான் முக்கியம். அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். மாமா, ஆ, நேத்ரா, மாமா. பிருத்திவி வரான்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, நான் வேற தலைவலின்னு போய் சொல்லிட்டேன். நேத்ரா, மாமா. பிருத்திவி வரான்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, நான் வேற தலைவலின்னு போய் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்றது மாமா? ஐயோ, நான் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறேன். நீங்க எதையாவது சொல்லி சமாளிங்க. ம்? சரிம்மா. ஐயோ, இந்த தலைவலி தைலம் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. தலைவலி இல்லாம தடவுனா எரியுமே. வேற வழி இல்ல. நேத்ரா, நேத்ரா, வாங்க பிருத்திவி, வாங்க. அவ கொஞ்சம் தலைவலின்னு உள்ளதான் படுத்திருக்கா. ஓ. கூப்பிட்டு பார்த்தேன், வெளியே வர மாட்டேங்கிறா. பாவம், சாப்பிட கூட இல்ல. ஆ, நான் கால் பண்ணேன். ம். என்கிட்டயும் சொன்னா. ஓ. தட்ஸ் ஓகே, வரேன். ம். போலாம் பிருத்வி. வாட் a surprise. நீங்க ஏதோ பெருசா டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க, அதனால தான் கூப்பிடுறீங்கன்னு புரியுது. இந்த நேரத்துல நான் தலைவலின்னு சொல்லி தட்டி கழிக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது.